ஜனநாயக திருவிழாவுக்கு தயாரானது தமிழ்நாடு. நாளை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்களிக்க ஏற்பாடு. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு நடக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல். புதுச்சேரியைப் போல தமிழ்நாட்டிலும் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிக்குமா? சட்டமன்ற தேர்தலில் 5,73,00,000 பேர் வாக்களிக்க ஏற்பாடு. 18 வயது முதல் 40 வயதுக்குள் சுமார் 2.5 கோடி பேர் உள்ளதால் எகிரும் எதிர்பார்ப்பு. தமிழ்நாடு முழுவதும் 75,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். 62 மையங்களில் வாக்கு எண்ணிக்கைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. தமிழக தேர்தலில் இதுவரை 4.18 லட்சம் தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். 325 வாக்குச்சாவடிகள் முழுவதும் பெண் அதிகாரிகளால் செயல்படும் என்றும் பேட்டி. தமிழகத்தில் 5,949 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை. வாக்குச்சாவடிக்குள் செல்போனுக்கு அனுமதி இல்லை என்று தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. வாக்குப்பதிவையொட்டி தமிழகத்தில் 1.5 லட்சம் காவலர்கள் பாதுகாப்பு. சுமார் 23,000 துணை ராணுவ படையினரும் குவிப்பு. ஜனநாயக கடமையாற்ற சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த பொதுமக்கள். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் அலைமோதிய கூட்டம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ரயில்களில் இடமில்லாததால் லக்கேஜ் பெட்டியில் ஏறிய பயணிகள். பாதுகாப்பு கருதி பயணிகளை இறக்கிவிட்ட அதிகாரிகள். சட்டமன்ற தேர்தலையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னை கிளாம்பாக்கம், கோயம்பேடு பேருந்து நிலையங்களில் குவிந்த மக்கள். ஜனநாயக கடமையாற்ற சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு ஆர்வத்துடன் செல்லும் மக்கள். தாம்பரம், பெருங்களத்தூர் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். வாக்குப்பதிவு தினத்தன்று திமுகவினர் விழிப்புடன் இருக்க வேண்டும். திமுகவினர் கண்ணியமாகவும் கவனமாகவும் பணி செய்ய வேண்டும் என கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். திமுக வேட்பாளர்கள், பூத் கமிட்டி உறுப்பினர்களுடன் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனை. முதல்வருடன் அமைப்புச் செயலர் ஆர்.எஸ். பாரதி, பூச்சி முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. சேப்பாக்கம், கோவை தெற்கு உள்ளிட்ட தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியினர் சட்ட ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்த திட்டம். தலைமை தேர்தல் அதிகாரியிடம் திமுக புகார். வாக்குச்சாவடிகளில் சிசிடிவி கேமராக்களை குறைக்கக்கூடாது. சில மாவட்டங்களில் குறைக்க முயற்சி நடப்பதாக தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக மனு. பெண் வாக்காளர்களுக்காக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பெண் காவலர் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு விஜய் கடிதம். தனது வீடு, அலுவலகத்தில் வருமான வரித்துறை சோதனை உண்மைதான் என செல்வ பெருந்தகை விளக்கம். 24ஆம் தேதி முழு ஆதாரத்தை வெளியிடுவேன் என்றும் அறிக்கை. திருவண்ணாமலையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக ஒருவர் மீது போக்சோ வழக்கு. கூட்டு பாலியல் வன்கொடுமை என கூறப்பட்டாலும் அதற்கான ஆதாரம் இல்லை என காவல்துறை தகவல்.
திருவண்ணாமலையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து விசாரணை. பாதிக்கப்பட்டவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பு வழங்குவதை உறுதி செய்யுமாறு டிஜிபிக்கு உத்தரவு. தனது உயிருக்கு அச்சுறுத்தல் என திருவிக நகர் அதிமுக வேட்பாளர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் புகார். நாளை வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்த பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங். மதுரையில் சித்திரை திருவிழாவையொட்டி தங்க பல்லக்கில் சுவாமி வீதி உலா. பக்தர்களுக்கு இனிப்பு குளிர்பான வழங்கிய இஸ்லாமியர்கள். தேர்தல் நாளன்று தமிழ்நாட்டில் மழை பெய்ய வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள், காவிரி படுகை, தென் தமிழக கடலோர பகுதிகளில் மழை பெய்யும் என கணிப்பு. தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,14,000 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் 1 கிராம் வெள்ளியின் விலை 275 ரூபாயாகவே நீடிக்கிறது. 1 கிலோ வெள்ளி 2,75,000 விற்பனை. மேற்கு வங்கத்தில் 152 தொகுதிகளில் முதல் கட்ட தேர்தல். வரலாறு காணாத அளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள். 2,40,000 துணை ராணுவத்தினர் குவிப்பு. பயங்கரவாதத்திற்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம். (2008) மும்பை தாக்குதலுக்கு பின் பாகிஸ்தான் உலக அரங்கில் தனிமைப்படுத்தப்பட்டது. ஆனால் 2025 பஹல்காம் தாக்குதலுக்கு பின் அந்நாட்டுக்கு மரியாதை கிடைத்தது. மோடி அரசின் வெளியுறவுக் கொள்கை தவறு என்பதை காட்டுவதாக காங்கிரஸ் விமர்சனம். பிரதமர் நரேந்திர மோடியை பயங்கரவாதி என குறிப்பிட்டதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மீது விமர்சனம். 24 மணி நேரத்தில் விளக்கமளிக்க கார்கேவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் சென்ற 3 சரக்கு கப்பல்களை தாக்கி சிறைப்பிடித்ததாக ஈரான் அறிவிப்பு. போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதாக அமெரிக்கா கூறியுள்ள நிலையில் நடவடிக்கை. ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தையில் வெள்ளிக்கிழமைக்குள் நல்ல செய்தி வரலாம் என ட்ரம்ப் நம்பிக்கை. பாகிஸ்தான் மூலமாக ஈரான் தனது அதிகாரப்பூர்வமான அமைதி திட்டத்தை சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக ட்ரம்ப் தகவல். இலங்கையின் நுவரெலியாவில் கனமழை, வெள்ளப்பெருக்கு. சாலைகள் நீரில் மூழ்கியதால் முடங்கிய போக்குவரத்து.